இந்த உலகத்தில் இந்த ராசிக்காரங்க மட்டும் எங்கே இருந்தாலும் சரிங்க, இவங்கள சுற்றி தேவைக்காக மட்டுமே தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டமும் இருக்குது. தேவை களைஞ்சதும் அவங்களுக்கான தேவைகளை இவங்கக்கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிட்டா இவங்கள பற்றி துளி அளவு கூட யோசிக்காமல் துரோகத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பல துரோகங்களை தாங்கி நிற்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரியும் இப்போ உங்கள் நிலைமை சரியா இல்லை. பயங்கரமான கஷ்டம், ஆரோக்கிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்பத்தில் பயங்கரமான சிக்கல்கள், அதுவும் உங்களுடைய குழந்தைகளால் பெருத்த துன்பத்திற்கு ஆளாயிருப்பீங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதை பிச்சுக்கிட்டு பைபாஸில் போகக்கூடிய அளவுக்குன்னு சொல்லக்கூடிய 1-2 பிரச்சனை இல்லைங்க. இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதை கவனிக்க எதை விட ஒன்றுமே தெரியலைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தூய்மையான எண்ணம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும். நான் எப்படிங்க சொல்லப்போனால் தெய்வத்துக்கிட்ட வழிபாடே வச்சாலுமே உலகமே செழிப்பாக இருக்கணும், மழை மாறி பெய்யணும் செய்யணும். பொதுப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே சேர்ந்து வேண்டக்கூடிய ஒரு உன்னதமான படைப்புனா சிம்ம ராசியை சொல்லலாங்க. ஆனால் துளி அளவும் திரும்ப பாசத்தை சொன்னால் அதுவும் சிம்மத்தை தாங்க சொல்ல முடியும். இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் உண்மையான பாசம் நேசம் கிடைச்சதே கிடையாதுங்க. அப்படி கிடைக்குது அப்படின்னா அது அரிதிலும் அரிது தான். ஏன்னா இவங்க எப்போவுமே கொஞ்சம் நம்ம அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்க, தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்போவுமே ஏமாத்திட்டு தாங்க இருக்கிறாங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, இதனால் ரொம்ப பிடிக்கும் இவங்களை. அப்படிப்பட்டவங்க தான் இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியுமா? கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், ஏதாவது நெளிவு சுழிவில் உண்மையும் பொய்மையும் சேர்ந்து தாங்க இருக்கும். இவங்களுக்கு அந்த இடங்களில் கொஞ்சம் தடுமாற்றம், பெடுக்குன்னு பேசி போடுறீங்க, அது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. பொய்யா பேசுகிறவங்க மட்டும்தாங்க இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. தேன் வழிகிற மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் இந்த உலகம் நல்லவன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குதுங்க. சிம்மத்துக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. இப்போ சிம்மத்தோட கேள்வி என்ன? இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட மனசில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு எல்லாமே பதில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. தனிமரமாக நிற்கக்கூடிய சிம்மம்க்கு வாழ்க்கை நிலை ஏண்டா இது நாள் வரைக்கும் இப்படி கஷ்டம் நடந்துச்சு, இப்போ ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, இனியும் என் வாழ்க்கையில் கஷ்டம்தான் வருமா, என்னை ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க, எனக்கு ஏன் திருப்பி பாசம் நேசம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, நான் ஏன் எல்லாருக்கிட்டேயும் சீக்கிரமாக ஏமாறுறேன், நான் மட்டும் ஏன் எல்லாருக்கும் போய் ஓடி ஓடி உதவி செய்கிறேன், எனக்கு ஏன் திரும்ப சிறிதளவு கூட யாருமே உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னோட வாழ்க்கை இப்படியே இருண்ட வாழ்க்கையா போயிட்டு இருக்குமா, அதிபதி சூரியன் தானே, என்னோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆண்களுக்கும் அப்படிதான், பெண்களுக்கும் அப்படிதாங்க. ஏன் எனக்கு மட்டும் என்ன நல்லது செஞ்சாலும் கெட்ட பேரே வருது, அதுக்கு காரணம் சொல்லுமா? ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தா சொந்த பந்தங்களால வரலாம், ஏதோ பொல்லாததால வரலாம், குடும்பத்துல இப்ப நல்லா இருக்கும் ஆனா குடும்பத்திலையும் பிரச்சனை, தொழில் உத்தியோகத்திலையும் பிரச்சனை, சகல விதங்கள்லையும் சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் சகல விதங்கள்லையும் எனக்கு மட்டும் சண்டை சச்சரவு, இப்படியே தான் வாழ்க்கை போகுது. எப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம்? ஒன்று நிலையாக இருந்துட்டா ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிடலாம், ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை, பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை, எங்களுக்கு என்னதான் வழி, எங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்ன, இது கேள்வியாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா? இதோடு நம்ம தலையெழுத்து தான் என்ன, அந்த கடவுள் என்ன தான் நம்ம தலையில் எழுதி வச்சிருக்கிறாரு, எந்த தெய்வமும் எனக்கு துணை வராதா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தரக்கூடிய பதிவு தாங்க. நிச்சயமாக இந்த கேள்விகள் எல்லாமே உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை கேளு. இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இந்த தெய்வங்களோட பேரை நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு சூரிய பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி, இல்லை ஓம் சூர்யாய நமக, இந்த மந்திரத்தை மனசார வேண்டிக்கோங்க. நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வானத்தை பாருங்க. சூரிய பகவான் தெரிஞ்சா உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வம் தான் உங்களை அதிபதின்னு நாங்கள் நினச்சிக்குவோம். உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சோதனையாக இருக்குது, தகன்னு எரியிற மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்குது,
நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே அனுபவிக்கிறதும் சூரியன் தான். அவரை எரிஞ்சு தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அது போல தாங்க உங்கள் வாழ்க்கையும். அப்படின்னா எரிஞ்சு எரிஞ்சு என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. தீயில விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய தன்மை படித்தவங்க தாங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க. உங்களை யாராலையுமே தொட முடியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சூரிய பகவான் கிட்ட இதுவரைக்கும் யாரால போக முடிஞ்சுதா? எப்பேற்பட்ட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸால போகிறோம். மனுஷ மக்கள் வந்து கண்டுபிடிக்காத விஷயமே கிடையாது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் போய் தங்கிறதுக்கும் திங்கிறது வரைக்கும் பார்த்தாச்சு. சூரிய பகவான் கிட்ட போக முடிஞ்சுதா? சுட்டு எரிச்சிருவார். எந்த பாஷாவும் பலிக்காது. அதே தாங்க உண்மை நேர்மையை வச்சுக்கிட்டு உன்னதமான படிப்புங்க நீங்கள். இப்போ வந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் இது ஒன்று தான். வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த பூமியில் வாழக்கூடிய நீங்களும் ஒன்று தாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சிம்ம லக்கணம் சிம்ம நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகுங்க. காரணம் என்னவோ இது நாள் வரைக்கும் யார்கிட்டயாவது தலை குனிஞ்சு நின்று இருக்கமா? உங்களுக்காக நீங்கள் இருக்க மாட்டீங்க. மற்றவங்களோட சூழ்ச்சியின் காரணமாக அமைதியாக இறங்குவீங்க தவிர குற்றம் செஞ்சவங்க நீங்கள் கிடையாதுங்க. ஒன்றும் பொய் பேச மாட்டீங்க. 2 சரியோ தப்போ நியாயத்து பக்கம் இருந்து போராடக்கூடியவங்க. கோடி ரூபாய் வருதுனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்கு அது வேண்டாம், மனசுக்கு ஒப்பாத எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாத ராசி சிம்ம ராசி. அதனாலேயே சிரமங்கள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு எல்லாருக்கும் தலையாட்டிக்கிட்டு எல்லா தப்பு தண்டாவுக்கும் துணை போகிறவங்களாம் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு இது உண்மைதாங்க, நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் அது நிலையானதா? இப்படி வரும் அப்படி போயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒத்த ரூபாயே இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுது சந்தோஷம்னாலும் அது நிலச்சிருக்குங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எப்பவுமே தன்னம்பிக்கை தைரியம் தலைமை பண்போடு வலம் வரக்கூடிய உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயம் என்ன தெரியுமா? விழுந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும், ஆலமரம் மாதிரி நிற்கணும். ஒருத்தன் ஒரு கிளையை வெட்ட நினச்சா எனக்கு பல கிளைகள் முளைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய மன உறுதித்தன்மை இருக்கு இல்லையா? ஸோ உங்களால் பல பேர் வாழ்கிறாங்க. பல பேரோட சூழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து எவ்வளவு தடை போட்டாலும் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இதுக்கெல்லாமே நீங்கள் பயப்படாதீங்க. கொஞ்சம் சஞ்சலப்பட்டுட்டு இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கீங்க. அதிலிருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வெளிவர போகிறீங்க. இப்படியே என்னோடய வாழ்க்கை போயிருமா, முடிஞ்சிருமா, வாழ்க்கையுடைய ஓட்டம் அப்படிங்கிறது உங்களை வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒதுக்கி விட்டு பார்க்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே வாய்ப்பே கிடையாது ராஜா. இப்போ வந்து அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசி அரசன். நீங்கள் தன்னம்பிக்கை அதிகங்க, துணிவு அதிகம். மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயத்த சர்வசாதாரணமாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்க, வழி நடத்தக்கூடியவங்க. ரொம்ப விரும்புவீங்க. வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகங்க. நம்ம மனசு பெருசு. மற்றவங்களால் விட்டு கொடுக்க முடியாத விஷயத்தை கூட விட்டு கொடுப்பாங்க. உதவித்தனம் ரொம்ப அதிகங்க. யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உதவி செய்கிறதுல வள்ளல்கள்னு சொல்லலாங்க. அதிகமான செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம மற்றவங்கக்கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அதிகமாக மனசை புண்படுத்தக்கூடியவும் புண்பட மாதிரி யாரோட மனசையும் புண்படுற மாதிரி இவங்க வந்து நடந்துக்க மாட்டாங்க. அப்படி தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியாக மனசு வந்து புண்பட்டு போயிடும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா மனசு வந்து மென்மையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு கரடு முரடான ஆட்கள் தான் இவங்க. ஆனால் உண்மையில் வந்து மனசு ரொம்ப மென்மையானதுங்க. சட்டுன்னு ஒரு சொல்லு கோபப்பட்டுருவாங்க. அந்த கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. தன்னோட மனசு போல தான் மற்றவங்களுக்கு மனசு இருக்கிறது அப்படிங்கிறதுலையும் புரிஞ்சுக்குவாங்க. சிம்மம் இது வரைக்குமே சிரமப்பட்டுருக்கு. அதெல்லாம் முடியாது, சுயநலமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டா உங்களை மாதிரி சந்தோஷமாக யாராலையும் இருக்க முடியாதுங்க. ஒருத்தங்கூட மிச்சம் மீதி இருக்க மாட்டாங்க. சூரிய பகவான் இருக்காரு, வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அளவுக்கு மீறி அவருடைய வெளிச்சம் வந்து பூமிக்கு பட்டுச்சுன்னா என்னாகும்? எல்லா விதமான துன்பங்களும் வரும். ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை வரும், மற்ற எல்லா பிரச்சனைகளும் வரும். அந்த மாதிரி தாங்க சிம்ம ராசிக்காரங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்காக வாழுங்க.